நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் விஷாரத் பூர்வார்த் புக்கில் இருக்கக்கூடிய நவீன் கஹானி கலஸ் அதில் வரக்கூடிய வியாக்கியான் மாலா, அதாவது 6th கூங்கே, கூங்கேனா ஊமை அப்படின்னு அர்த்தம், வாய் பேசாதவன் அப்படின்னு அர்த்தம். இதனுடைய லேக்கக் ராங்கேய ராகவ். இந்த பார்ட்டில் கட்டின் சப்தார்த் சாரான்ஸ் அவர் விசேஷ்தா இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா கவனித்து படிங்க. ஃபஸ்ட்டு கட்டின் சப்தார்த். சங்கேத் கர்ணா, சங்கேத்னா சைகை செய்தல், இஷாரா கர்ணா. பாசி, பாசினா புராணி பழைய. தும் அப்படின்னா பூஞ்ச் வால். மூக், மூக்னா மௌனம். பிரதிஹின்சா பழி வாங்குதல் பதிலா. பரக்னா ஆராய்ந்து பார்த்தல், ஜான்ச்னா. சுனௌதி தேனா சவால் விட, அதாவது லல்கார்னா. औषाद, औषादना दुख, दुखम அப்படின்னு அர்த்தம். कहानी कला की दृष्टि से गूंगे कहानी का सारांश लिखकर उसकी विशेषताएं प्रस्तुत कीजिए. லேக்கக் பரிச்சய நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்போவுமே எஸ்ஐ எழுதும்போது கண்டிப்பாக லேக்கக் பரிச்சய கண்டிப்பாக எழுதணும். எழுதிட்டு அப்புறம்தான் நம்ம சாரான்ஸை போகணும். ராங்கேய ராகவ் இவரை பற்றி நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது படித்து பார்த்துட்டு அப்புறம் எழுதுங்க. சாரான்ஸ். ராங்கேய ராகவ்னே கூங்கே கஹானிமே, அந்த கூங்கேங்கிற கதையில், ஊமை அப்படிங்கிற அந்த கதையில், ஏக் கூங்கேக்கி வியத்தா, ஒரு வாய்ப்பேச முடியாதவருடைய கவலையை மர்மஸ்பர்ஷி சித்திரன் கியாக, மனதை தொடக்கூடிய அளவில் படைத்திருக்கிறார். கூங்கே சமாஜ்கே சோஷித் பீடித், அந்த சமுதாயத்தில் தீண்டப்பட்ட, அதாவது சோஷித் அப்படின்னா உறிஞ்சப்பட்ட, பீடித்னா ஒடுக்கப்பட்ட, மனுஷக்கே ஜீவன்கே மனிதனுடைய வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை உண்மையை மார்மிக் சித்திரன் மர்மமான முறையில், அதாவது மனதை தொடக்கூடிய முறையில் இந்த கதையில் செய்திருக்கிறார். சமேலிக்கே தோ பச்சேகை, சமேலிக்கு 2 குழந்தைகள், ஏக் லடுக்கி ஏக் லடுக்கா. நாம்கை சகுந்தலா அவர் வசந்தா. கஹானி கே ஆரம்பு மேம், கஹானியுடைய ஆரம்பத்தில், கர்மே வீட்டில், காம் கர்னே வேலை செய்ய, ஏக் கூங்கே கோ புலாத்தேகை ஒரு ஊமையை அழைக்கிறார்கள். வகு ஜன்மசே பஹ்ராக அவன் பிறப்பிலிருந்தே காது கேளாதவன், செவிடு. இஸ்ஸி காரன் இந்த காரணத்தால், கூங்காபி ஹோகயா உமையாகவும் ஆகிவிட்டான். சமேலி உசுசே இசாரே சே ஹி பாத் கர்த்தி, சமேலி உசுசே அவனிடம் சைகை மூலமாகத்தான் பாத் கர்த்தி பேசுகிறாள், விஷயங்களை சொல்கிறாள். கூங்கா அநாத்துதா, கூங்கா ஒரு அனாதை. உஸ்கே ஜன்ம லேத்தேகி அவன் பிறந்த உடனேயே, உஸ்கே பிதா அவனுடைய அப்பா, தேகாந்த் ஹோகயா மரணம் அடைந்து விட்டார். மர்கயே இறந்து விட்டார். மாதா நிர்தயி அம்மா இரக்கமற்றவளாக இருந்தால், ஓ பி அவளும், உசே சோடுக்கர் அவனை விட்டுவிட்டு, பாக் கயி ஓடிவிட்டாள். உஸ்கோ கிஸ்னே பாலா அவனை யார் வளர்த்தார்கள், பதா நகி தெரியவில்லை, பர் ஆனால், ஜிஸ்னே பாலாத்தா யார் வளர்த்திருந்தார்கள், வஹ் உசே பகுத் மார்த்தாத்தா யாரை அவன் யார் அவனை வளர்த்தாங்களோ அவங்க அவனை ரொம்ப அடித்து துன்புறுத்தி இருந்தார்கள். பேச்சாரா கூங்கா பாவப்பட்ட அந்த ஊமை, பினா தக்கே களைப்படையாமல், காம் கர்த்தா வேலை செய்கிறான். ஹல்வாயிக்கே யஹாங் அந்த ஹல்வா கடையில், கட்டாயி மாஞ்சி அந்த பாத்திரங்களெல்லாம் பெரிய பெரிய பாத்திரங்கள் துலக்குதல். கப்படே தோயே துணி துவைத்தார். சப் கர்னே பர்பி எல்லாம் செய்த போதிலும், உசே ஹர் ஜகஹ் மார்ஹி மிலி ஒவ்வொரு இடத்திலும் அடிதான் கிடைத்தது. பேட்டு கேலியே வஹ் சப் குச் சஹ் லேத்தாகை, வஹ் சப் சஹ் லேத்தாகை இந்த வயிற்றுக்காக அவன் எல்லாவற்றையும் சகித்து கொள்கிறான். ஏ சாரி பாத்தேங் இந்த எல்லா விஷயத்தையும், இஷாரீசே சைகையால் தான், குங்கேனே அந்த ஊமை, சமேலி கோ சம்ஜாயி சமேலிக்கு புரிய வைத்தான். சமேலி தயாலுத்தி சமேலி இரக்கமுடையவளாக இருந்தால், அநாத ஆசிரமக்கே பச்சோங் கேலியே ரோத்தி தி அந்த அநாதை ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகளுக்காக
அழுதிருந்தாள். உஸ்னே गूंगे को अपने घर में नौकर रख लिया. உஸ்னே அவள் गूंगे को ஊமையை अपने घर में தன்னுடைய வீட்டில் நௌக்கர் ரக்லியா வேலைக்காரனாக வைத்து கொண்டாள். 4 रुपये வேத்தன் 4 ரூபாய் சம்பளம். गूंगा मान गया. गूங்கா அந்த ஊமை ஏற்றுக்கொண்டான். உஸ்கோ புவா மார்த்தி அவனை அத்தை வந்து அடிக்கிறாள். பச்சே சிடாத்தே குழந்தைகள் வந்து சிடுசிடுக்கிறார்கள். இஸ்லியே ஆகையால். வஹ் ஏக் ஸ்தான் பர் அவன் ஓரிடத்தில் டிக்தா நகிகை நிலையாக இருந்ததில்லை. ஜப் சாகே பாக் ஜாத்தா எப்போது விரும்புகிறானா அப்போ ஓடி போயிடுவான். அவுர் ஃபிர் வாபஸ் ஆ ஜாத்தகை மீண்டும் திரும்பி வருகிறான். ஏக் தின் ஒரு நாள் வசந்தானே வசந்தா गूंगे को அந்த ஊமையை கஸ்கர் சப்பத் ஜட்தி ஓங்கி அறைந்து விட்டாள். गूंगे உசே மார்னே को அந்த ஊமை அவனை அடிப்பதற்காக ஹாத் உட்டாயா கை தூக்கினான். பர் ஆனால் மாலக்கின் கே பேட்டை எஜமானியுடைய மகனாக இருந்ததால் கைசே மார்த்தா எப்படி அடிக்க முடியும். உஸ்னே உட்டே ஹாத் கோ ரோக்லியா அவன் தூக்கிய கையை தடுத்து கொண்டான். பேட்டேகோ மார்னே கேலியே மகனை அடிப்பதற்காக ஹாத் உட்டானா கை தூக்குவது ஏக் அசஹ்னீய பாத்தி ஒரு சகிக்க முடியாத விஷயமாக இருந்தது. சமேலி குச் போலி தோ வஹ் சமஜ் நஹி சகா சமேலி ஏதாவது சொன்னால் அவனால் புரிந்து கொள்ள முடியாது. சமேலிக்கோ உஸ்பர் தயா ஆகையி சமேலிக்கு உஸ்பர் அவன் மேல் தயா ஆகையின இரக்கம் வந்துவிட்டது. गूंगे क्रोध से बरी मालकिन का हाथ पकड़ता तो गूंगे ஊமையன் क्रोध से बरी கோபம் நிறைந்த அந்த எஜமானியுடைய ஹாத் பகடாத்தோ கையை பிடித்தால். சமேலிக்கோ உஸ்பர் அவன் மேல் குருணா ஹோகை வெறுப்பு ஏற்பட்டு விட்டது. வஹ் உஸ்கே பேட்டே சே பல்வான்தா அவன் அந்த மகனுடைய உஸ்கே பேட்டேசே அவளுடைய மகனை விட பலசாலியாக இருந்தான். பஹ்லே உஸ்னே பேட்டேகோ நகி மாராத்தா முதலில் மகனை வந்து அடிக்காமல் இருந்தான். பேட்டேனே மாராபி பேட்டே மகன் அடிக்கவும் மேலும் गूंगे காலிபி தி அந்த ஊமையனை வசையும் கொடுத்தாள். பேச்சாரா ரோனே லகா வேறு வழியில்லாமல் போக்கற்றவன் ரோனே லகா அழத் தொடங்கினான். சமேலி உசே கர்சே நிகால் தியா அவனை வீட்டிலிருந்து வெளியேற்றி விட்டாள். சமேலிக்கு காலி சுன் சமேலியுடைய அந்த வசைகளை கேட்டு வகு மந்திர்கி மூர்த்தி கேசமான் அதாவது ஒரு சிலையைப் போல சுப்பு கடா ரகா அமைதியாக நின்றிருந்தான். குஸ்ஸேமே சமேலினே கோபத்தில் சமேலி गूंगे को அந்த ஊமையனை தர்வாஜேக்கே பாகர் கதவுக்கு வெளியே தள்ளிவிட்டு தக்கேல்கர்ன தள்ளிவிட்டு நிகால் தியா வெளியேற்றி விட்டாள். கரீப் ஏக் கண்டே கே பாத் गूंगा வாபஸ் ஆ கயா அந்த ஏழை வேறு ஏக் கண்டே கே பாத் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு गूंगा வாபஸ் ஆ கயா மீண்டும் திரும்பி வந்தான். கலி கே லட்கோங்னே தெருவிலுள்ள சிறுவர்கள் உசே பீட்டாத்தா அவனை அடித்திருந்தார்கள். உஸ்கா சர் ஃபட் கயாத்தா அவனுடைய தலை பிளந்திருந்தது. தர்வாஜே பர் வஹ் குத்தே கி தரஹ் வாயிற்படியில் அவன் குத்தே கி தரஹ் நாயை போல சில்லா ரகாத்தா கூச்சலிட்டு கொண்டிருந்தான். சமேலி உசே சுப்புச்சாப் தேக் ரஹி தி சமேலி அவனை அமைதியாக தேக் ரஹி தி பார்த்து கொண்டு இருந்தால். औशाद में युगों का हाहाकार गूंज रहा था. औशाद துக்கத்தில் யுகோங்கா காலத்துடைய அந்த கூக்குரல் ஹஹாக்கார் கூக்குரல் கூஞ்ச் ரகாத்தா எதிரொலித்து கொண்டு இருந்தது. வஹ் गूंगाता அவன் ஊமையாக இருந்தான். ஜிஸ்கே ஹிருதயக்கி அவனுடைய மனதில் பிரதிஹிம்சா நியாய் और अन्याय पर பிரதிஹிம்சா பழிவாங்கக்கூடிய இந்த நியாயம் மற்றும் அநியாயத்தை பரக்குக பர்பி பரக்னா ஆராய்ந்து பார்த்தல் அப்படின்னு அர்த்தம். அலசி ஆராய்தல் அப்படின்னு அர்த்தம்.
அத்தியாச்சார் கோ சுனௌத்தி நஹி தே சக்தி, அந்த கொடுமைக்கு அவனால் சவால் விட முடியவில்லை. சுனௌத்தி நஹி தே சக்தினா சவால் விட முடியவில்லை. கியோங்கி ஏனென்றால் போல்னே கேலியே பேசுவதற்காக ஸ்வர் ஹோகர்பி அவனுடைய குரல் இருந்த போதிலும் உஸ்கே ஸ்வர்மே அர்த்த நஹி அவனுடைய குரலில் அர்த்தம் இல்லை, பொருள் இல்லை. ஏக் கூங்கே கி தைனிய ஸ்திதி ஒரு ஊமையுடைய ஆதரவற்ற நிலை. பகுத் ஹி சன்வேதன்சில் மிகவும் வேதனை மற்றும் மார்மிக் சித்ரன் மனதை தொடக்கூடிய படைப்பு. இஸ் கஹானி மே கியா கயா ஹை இந்த கதையில் செய்யப்பட்டு இருக்கிறது. கஹானி கலா கி திருஷ்டி சே விசேஷ்தாயேங் கதானக் கதையினுடைய கரு. இஸ் கஹானி மே இந்த கதையில் ஏக் கூங்கே பாலக்கி ஒரு ஊமை சிறுவனுடைய வியத்தா கவலை இது மார்மிக் சித்ரன் கியா கயாகை மனதை தொடக்கூடிய அளவில் சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது. கூங்கா பரிஷ்ரமிகை அந்த ஊமை வந்து நல்ல உழைப்பாளி. கட்டோர் சே கட்டோர் மிக கடுமையான ஸ்திதி மேபி நிலையிலும் ஜீனேகோ வாழ்வதற்கு அபிஷப்துக அதாவது சபிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னா கேர்ஸ்டுன்னு அர்த்தம். அபிஷப்த் அப்படின்னா பர் ஸ்வாபிமான் கே சாத் சுய மரியாதையுடன். पात्र गूंगा चमेली उसके पति उसकी संदानेंग वसंता और சகந்தலா இதெல்லாம் வந்து கேரக்டர்ஸ். கதாக்கார் கூங்கே கி தர்த்னாக் தசா அதாவது அந்த வேதனை நிறைந்த அந்த நிலையை சித்ரன் படைப்பு சமேலி துவாரா சமேலி மூலமாக கர்வாத்தாகை செய்திருக்கிறார். சமேலி உதார் அவுர் தயாளுக சமேலி வந்து இரக்கமுடைய மற்றும் தயாளு அப்படின்னாலும் இரக்கமுடையவர் தான் இருக்கிறாள். மானவ் ஸ்வபாவ்கே அனுசார் மனித இயல்பிற்கு ஏற்ப ஷாரீரிக் கம்ஜோரிக்கே காரன் உடல் பலவீனத்தின் காரணத்தால் கூங்கே கே சாத் ஊமையுடன் பக்ஷபாத் ஹோதா ரகுதாகை ஒரு பாரபட்சம் நடக்கிறது. சபி பாத்திர எல்லா பாத்திரங்களும் கஹானிக்கு சஃபல் பனாத்தேகை கதையை வந்து வெற்றியுடையதாக ஆக்கியிருக்கிறது. சன்வாத் டயலாக். சமேலி போல்திகை சமேலி சொல்கிறாள். கூங்கா சுப் பேசாமே அமைதியாக இரு. உஸ்கே ரோனே ஹங்ஸ்னே அவர் சில்லானேக்கே காரன் கா பாத்திர பந்தாகை அவன் வந்து அழுகிறது சிரிக்கிறது அதில் கூச்சலிடுதல் இந்த மாதிரி ஒரு சில்லானே கருணாக்கா பாத்திர அது இரக்கத்திற்குரிய பாத்திரமாக ஆகிறான். சமாஜ்மே சமுதாயத்தில் பீடித் சோஷித் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட எக் கூங்கேகா மார்மிக் சித்ரன் ஒரு ஊமையினுடைய அந்த மனதை தொடக்கூடிய சித்ரன் ஹி படைப்புதான் இஸ் கஹானிக்க கதானக்கை இந்த கதையுடைய கரு. அத்தக மேலும் ஷீர்ஷக் உச்சித்கை தலைப்பு வந்து ஏற்றதாக இருக்கிறது. அந்துமே முடிவில் ஜப் கூங்கேகோ சமேலி கர்சே நிக்கால் தேத்திகை ஜப் எப்பொழுது கூங்கேகோ ஊமையனை சமேலி கர்சே வெற்றிலிருந்து நிக்கால் தேத்திகை வெளியேற்றி விடுகிறாளோ தப்பி அப்பொழுதும் சங்கட்டுமே உசிகே கர் அத்தகை அவன் கஷ்டத்துடன் அதே வீட்டிற்கு வருகிறான். கூங்கா ஸ்வாபிமானிகை கூங்கா அந்த ஊமையன் வந்து சுய மரியாதையுடையவன் பர் ஆனால் சமாஜ்கே அத்தியாச்சார் சமுதாயத்தில் உள்ள கொடுமைகள் உசே சைன்சே ஜீனே நகி தேத்தே அமைதியாக வாழ விடவில்லை.